இந்த நபரு காரோட ஒரு ஆழமான சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஃபோல்டபிள் சேர் கிடைக்குது. உடனே அவரு அதோட பைப்பை மட்டும் தனியா எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலுடைய மூடியில ஓட்ட போட்டு அதுல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அந்த மூடி எடுத்து மண்ணு உள்ள வராத மாதிரி அந்த பைப்புடைய முனையில வச்சு அந்த காருடைய சன்ரூஃப் வழியா அந்த பைப்பை அப்படியே வெளியில தள்ளுறாரு. இப்போ ஒரு வழியா அந்த பைப்பு ஃபுல்லா உள்ள போயிடுது. ஆனா இன்னும் அந்த பைப் இன்னொரு பக்கம் வெளியில வரவே இல்ல. அதனால அவரு அதே மாதிரி இன்னொரு பைப் எடுத்து அந்த பைப்பு கூட ஜாயின் பண்ணி மறுபடியும் தள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த பைப்பும் ஃபுல்லா உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப கடைசியா இருக்கிற பைப் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி தள்ளுறாரு. தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த பைப் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுது. அதனால அவரு காரை மேல தூக்குற ஜாக்கியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பைப்பை மேல ஏத்துறாரு. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பைப் இன்னும் கொஞ்சம் மேல ஏற வேண்டியது இருக்குது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தோல் மேல ஒரு தடிமனான டவல் எடுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த பைப்பை மேல ஏத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பைப்ல இருக்கிற ஓட்ட வழியா ஒரு கம்பியை உள்ள விட்டு மேல இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியை தள்ளி விடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த பைப் வழியா பாக்குறாரு. ஒரு வழியா அவருக்கு வெளி உலகம் தெரியுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பைப்ல வாயை வச்சு ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிறாரு.